வணக்கம் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். நாம் கைமணத்தில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபிஸ் வாரம் பார்த்துட்டு இருக்கோம். அதே வகையில் ஆடி மாத ஸ்பெஷலில் என்ன செய்வீங்க? கண்டிப்பாக என்ன செய்வீங்கன்றதுக்கு மனசில் இருக்கும். என்ன ரொம்ப ஃபேமஸோ அதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இன்றைக்கி. வாங்க ஒரு ஏரியா செட் பண்ணுறோம். ஆடி மாதம் ஸ்பெஷலாக ஒரு டிஷ் அட்டகாசமாக செய்ய போகிறோம். ஸோ நம்மளுடைய செட்டப் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம ஆடி மாதம் ஸ்பெஷலில் 2 சூப்பரான டிஷ், அதில் ஒன்று ஆடிக்குன்னே பேர் போன டிஷ்ஷுன்னே சொல்லலாம். ஸோ ஆடிக்கு பேர் போன டிஷ் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் மீன் தொக்கு. மீனை நீங்கள் வறுவலாக பார்த்துருப்பீங்க, குழம்பா பார்த்துருப்பீங்க, ஏன் புட்டு கூட பார்த்துருப்பீங்க, தொக்கு பார்த்துருப்பீங்களா? ஆடி மாதம் ஸ்பெஷலாக அந்த தொக்கு நம்ம செய்ய போகிறோம். அந்த தொக்குக்கு ரொம்ப ஆப்டாக, ஹெல்த்தியாக, உடம்புக்கு ரொம்ப நல்லதாக இருக்கக்கூடிய ஒரு வாழைத்தண்டு ரசம். இது 2 தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. ஃபஸ்ட்டு நம்ம பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் மீன் தொக்கு. அதுக்கு நம்ம மீனை ஆல்ரெடி போன் இல்லாமல் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதெல்லாம் நம்ம வதக்கிக்க போகிறோம். வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ அடுப்பு நம்ம ஆன் பண்ணிட்டோம். முதல்ல நம்ம மீன் தொக்கு ரெடி பண்ணுறதுக்கு நான் மீனை என்ன பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே நம்ம கடாயை வச்சாச்சு. கடாய் அங்கே சூடாகிட்டே இருக்குது. ஸோ நல்லா ஒரு அட்டகாசமான 1.5 கிலோ இருக்கக்கூடிய கொடுவா மீனை எடுத்து அவனை அழகழகாக பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். இதில் போனும் நான் போட்டிருக்கேன். சில பேருக்கு போன் பிடிக்குன்றதுனால அந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து பீஸ் தான் மெயின். இதை நம்ம வந்து எண்ணெயில் போட்டு நல்லா குக் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இதில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மீனோட செனை எனக்கு கிடச்சிருக்குது. இங்கே பாருங்கள், செனையோடைய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ செனையும் நம்ம போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு தேவையான மசாலாலாம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு மீனை நீங்கள் தொக்கு செய்யணுன்னா நிறைய எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக வறுத்துட்டு எடுக்கணும். வறுக்க பார்த்து கொஞ்சமாக உப்பு, பெப்பர், மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக குழம்பு தூள் இருந்தாலே போதும். அதை போட்டு நல்லா நீங்கள் வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். இப்போ நம்மளுடைய மண் சட்டி ஹீட் ஆகிடுச்சு. அதில் நம்ம இதுக்கு தேவையான எண்ணெயை சேர்க்குறோம். ஸோ இப்போ நம்ம சட்டியில் எண்ணெய் ஹீட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சத்தூளை நம்ம எண்ணெயிலே சேர்த்துக்கிறோம் டைரெக்டாக. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நாம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக குழம்புத்தூள், அவ்வளோதான். ஸோ இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ண போகிறோம். மீன் மறந்துடாதீங்க, போன் இல்லாமல் எடுத்துக்கோங்க. போன் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைனா நீங்கள் விட்டுடலாம். பட் போனோட போட பார்த்து அதுக்கான டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து போனை தனியாக தான் எடுத்திருக்கேன். ஆனால் அந்த போனை கொஞ்சம் சதையும் நான் சேர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெறும் தோலோடு சேர்த்துக்கோங்க. என்னெல்லாம் மீன் வந்து உதிர்ந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். அதனால் நான் தோலோடு சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இதை நல்லா இந்த எண்ணெயில் போட்டு ஆடி மாதத்துக்கு ஒரு 1000 மீன் டிஷ் இருந்தாலும், அதை நீங்கள் எப்படி செஞ்சுருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டிஷ், இந்த மாதிரி ஒரு மெத்தடில் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதோடய டேஸ்ட்டே வேறு மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வந்து போன் இல்லாததெல்லாம் சேர்த்துக்கிறேன். இப்போ செனையாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், இது எல்லாமே சேர்த்துக்கிறேன். சில பேர் வந்து அதோட போதும், எனக்கு இந்த போன்லாம் வேண்டாம், இல்லைனா இது குழம்பு நான் வச்சுக்கிறேன், நான் எல்லாமே தொக்கு பண்ணலான்னு நினச்சா அவங்க அதோட விட்டுடலாம். இல்லை நான் இதையும் வந்து இந்த தொக்குலே போட்டு சாப்பிட போகிறேன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் அதை போட்டு கிண்டணும். ஏன்னா முள்ளோட மீனை போட்டு கிண்டிங்கன்னா அந்த முள் வந்து நம்ம நல்லா இருக்கக்கூடிய மீனை உடச்சி தூள் ஆகிடும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரொம்ப ஜென்டிலாக தான் நீங்கள் இதை ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா நீங்கள் இந்த எண்ணெயிலே வந்து மீன் எல்லாமே உடஞ்சிடும். அப்புறம் நீங்கள் தொக்கு செஞ்சு போட்டு இது பண்ணுற அவசியமே இல்லை உங்களுக்கு. அதேமாதிரி குக்கான மீன் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம இந்த மீன் பாத்திரத்தில் சுருண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மாதிரி மீனெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம். இது நீங்கள் மொல்லமாக தான் செய்யணும், கொஞ்சம் ஸ்பீடாலாம் செஞ்சிடாதீங்க. ஏன்னா மீன் உடையாமல் இருக்கணும், அதே சேம் டைம் அது குக் ஆகணும், அதே சேம் டைம் வந்து நீங்கள் ஓவர் குக் ஆகாமல் அதை நைஸாக இந்த மாதிரி எடுத்து வரணும். அதனால தோல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், தோல் இருந்தோடனே நல்லா அந்த தோலோட சேர்ந்து சுருண்டு வருது பாருங்கள். எப்போ பாரு அதே மீன் குழம்பு, மீன் வறுவல், இதை விட்டால் மேக்ஸிமம் சுறா புட்டு,
வேறு என்ன அதிகமாக வேறு யாரும் எது செஞ்சு நான் பார்த்ததில்ல. இந்த செனை மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம குக் பண்ணணும் செனை இருந்ததுன்னா. ஏன்னா அது வந்து வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ப்ளஸ் அது கொஞ்சம் அவுட்ரு லேயர்லாம் ஜெல்லி மாதிரி இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக குக் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் செனை இன்னும் அட்டகாசமாக இருக்குன்னு. சின்ன வயசுலேருந்து இந்த செனைனாலே எனக்கு வந்து அவ்வளோ பிடிக்கும். அந்த டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சதை இருக்கக்கூடிய மீன் எல்லாமே சதையாக இருக்கக்கூடிய மீன் மட்டும்தான் போட்டோம். இப்போ இந்த போனில் இருக்கக்கூடிய மீன் தலை ப்ளஸ் போனில் இருக்கக்கூடியது இது எல்லாத்தையும் போட்டு இன்னொரு வாட்டி லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு இதையே போட்டு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். அதனால் இன்கேஸ் நீங்கள் குழம்பு வைக்கிற ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா இதை கூட நீங்கள் வச்சு குழம்பு வச்சுக்கலாம். சேம் முன்னாடி என்ன பண்ணமோ அதே தான் நம்ம பண்ண போகிறோம். வேறு எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம மீனை குக் பண்ணி எடுத்து வச்சோம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மீன் முள்ளோடு இருக்கக்கூடிய மற்ற பீசஸ் எல்லாத்தையும் இன்னொரு சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இதில் மீன் தலை இருக்கும், சென்டர் போன் இருக்கும், அதுக்கப்புறம் வால், இது எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இப்படியே செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும் நார்மலாக செய்கிறத விட. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன பண்ண போகிறோன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகா அதை கீறி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போட்ட உடனே கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம் ப்ளஸ் தக்காளி இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா 2 தக்காளியை சாப் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோன்றதுனால நீங்கள் ரொம்ப ஃபைனாக பண்ணுற அவசியமே இல்லை. இப்போ இதில் சின்ன வெங்காயம் நம்ம இதுலேயும் ஹோலாகவும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். நிறைய சேர்க்க தேவையில்ல பேஸ்ட்டாக அரைக்கிறதுனால. ஸோ கொஞ்சமாக சேர்த்து இதுவும் இங்கே குக் ஆகிட்டே இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு தக்காளியை நம்ம ஒரு சின்னதாக ஒரு அடி அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தக்காளி நல்லா நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இதில் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி. இப்போ இதையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸோ இது பேஸ்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சாப் பண்ணி இதில் போட்டுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த சாப் பண்ண ஆனியனை இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் அரைச்ச சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது அட்லீஸ்ட் வந்து உங்களுக்கு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் ஆகணும். ஆனால் இது கூட தான் நம்ம மசாலாஸ் எல்லாத்தையுமே சேர்க்க போகிறோம். காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், நெக்ஸ்ட்டு குழம்புத்தூள், குழம்புத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். அவ்வளோதான். இதில் நம்ம பூண்டு ஊறுகாயும் சேர்க்க போகிறோம். அது எப்போ சேர்க்கணுன்றதை உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ இப்போ இதோடைய பச்சை வாசனை எல்லாமே ஓரளவுக்கு ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளி சேர்த்த உடனே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இது வந்து நல்லாவே உங்களுக்கு கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ரசப்பொடிக்கு தேவையானது எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதை ரெடி பண்ணிவிட்டு முடிக்கிறதுக்கும் இது கொதித்து முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச மீனை போட்டு அதை ஃபைனலில் என்னென்ன பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தொக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் நம்மளுக்கு 2 விதமான டேஸ்ட் வேணும். அதனால் இந்த ஸ்டேஜில் ஃப்ரெஷ் தக்காளியை இன்னொரு வாட்டி ஆட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் பெருசாக ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சம் வந்து லைக் மாடரேட் சைஸில் இருக்கட்டும். இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரெஷ் டொமேட்டோ டேஸ்ட்டை நீங்கள் சாப்பிட பார்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த தக்காளியை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ஃபினிஷிங் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இது லைட்டாக குக் ஆனாலே போதும், உடனே நம்ம மீன் இதில் போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ரொம்ப 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 கம்மியாக பூண்டு ஊறுகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுவே நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் ஊறுகாய் மாதிரி டேஸ்ட் தான் இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த பூண்டு ஊறுகாய் என்ஹான்ஸ் பண்ணுன்றதுக்காக ரொம்ப கம்மியாக தான் சேர்க்க போகிறோம். ஸோ இவ்வளோ இருந்தால் போதும். இதுக்கு லைக் இன்னும் நம்ம வச்சுருக்கக்கூடிய ஒரு 1.5 கிலோ மீனுக்கு எடுக்கக்கூடியது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தான் நம்ம ஊறுகாய் எடுத்துருக்கோம். இந்த அளவுக்கு போதும். இதை நாம் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த தொக்கு மசாலாவில் கருவேப்பிலையை நிறைய போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளுடைய மீனை இறக்கிடலாம். எப்போதுமே 2 வாட்டி நம்ம ஏன் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வாட்டி நீங்கள் ஆட் பண்ண பார்த்து அது நம்ம கிரேவியோட தொக்கோட ஒரு பகுதி ஆகிடும். 2ஆவது வாட்டி ஆட் பண்ண பார்த்து ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஒரு டேஸ்ட், அதாவது இப்போ தான் நம்ம போட்டோன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டை இந்த கருவேப்பிலை கொடுக்கும். சேம் தக்காளி அதை தான் நம்மளுக்கு பண்ண போகுது, இந்த கருவேப்பிலை அதை தான் நம்மளுக்கு பண்ண போகுது. ஸோ இப்போ தக்காளி ஒன்றும் பாதியமாக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம மீனை ஆட் பண்ண போகிறோம். எகைன் நான் முன்னாடியே சொன்ன பிரின்சிபல் தான், எல்லா மீனையும் ஒரே டைம் ஆட் பண்ணாதீங்க. போன் இருக்கிறத தனியாக ஆட் பண்ணுங்கள், இல்லைனா வந்து அந்த போன் வந்து மீனை குத்தி உடச்சிரும். இதுக்கப்புறம் நீங்கள் இதை கிளறவே கூடாது. இந்த மாதிரி நான் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன் அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இது வந்து ரவுண்ட் மோஷன்னு சொல்லுவாங்க, வாரி எடுத்து அமுக்கிறது, வாரி எடுத்து அமுக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து போனை சேர்க்காமல் வெறும் தலையை மட்டும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தலை குக்காக டைம் ஆகும், அதனால் தலையை மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தொக்கோட நல்லா இன்னொரு வாட்டி ஃபைனலாக குக் பண்ணிக்கலாம். குக் பண்ண பார்த்து இன்னொரு விஷயம் இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் ரொம்ப கம்மியாக வச்சுருக்கேன், தீயை ரொம்ப கம்மியாக வச்சுட்டு இது நல்லா அவிக்கணும் அப்படியே, அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னா ஒரு 8 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அழகாக அப்படி ஸ்லோவாக, ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகிட்டே இருக்கும், உங்களுக்கு எதுவுமே ஆகாது. அது அங்கே ரெடி ஆகிட்டே இருக்கிறதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு ரசம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப 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 ஈஸி. ஒரு 5 மினிட்ஸில் வைக்கக்கூடிய டிஷ். வாங்க வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு ரசத்துக்கு வாழைத்தண்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு பிஞ்சு வாழைத்தண்டை எடுங்க. தண்ணி டிஷ் எல்லாமே தண்ணி கையில் செய்ய பார்த்து அது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டெசர்ட் வந்து வாட்டர் மெலனில் செஞ்சிங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஸோ எப்போதுமே வந்து தண்ணி அதிகமாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் வெஜிடபிளில் வாழைத்தண்டும் ஒன்று. எப்படி நம்ம வெள்ளரிக்காய் சொல்கிறோமோ அந்த மாதிரி இதோட ஒரு தண்ணி டிஷ் செய்ய பார்த்து அது வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும்.
ஸோ இந்த வாழைத்தண்டை நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லைஸ் பண்ணிக்க போகிறோம். சேம் அதே தான் நம்ம மீதி இருக்கக்கூடிய வாழைத்தண்டையை பண்ண போகிறோம். ஸோ வாழைத்தண்டு ரெடி பண்ணியாச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன பூண்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி, இதை நல்லா நம்ம தட்டிக்கலாம். தட்டை பார்த்து கேர்ஃபுல்லாக தட்டுங்க. பார்த்தீங்களா டமால் எல்லாம் செதறிட்டாம பாருங்க. மண்ணால் நாளாச்சும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதேமாரி நைஃப் எனக்கு வந்து பழக்கம், அதனால் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து நம்ம இடிக்கிறது இருக்கும் இல்லையா, அதிலே போட்டு இடிச்சுக்கோங்க. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் மிளகு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம், அப்புறம் ரசப்பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தக்காளி வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கரைசல் ரெடி பண்ணிக்கலாம். ஆடி மாதம் ஸ்பெஷல் மீன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அந்த சிம்மில் வச்சுருந்தோம் இல்லையா, மினிமம் ஒரு 10 minutes வச்சுருந்தோம். இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பெரிய மிஸ்டேக் செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பீங்க, அதை பண்ணாதீங்க. அடி பிடிச்சிச்சா என்ன ஆகிடுச்சு அப்படி டக்குன்னு விட்டு ஏதாவது எடுத்திங்கன்னா அவன் சொல்லி முடிஞ்சு போகும், அவ்வளோதான். அந்த ஃபிஷ்ஷை அப்படியே நீங்கள் வச்சுருக்கணும். இது அப்படியே அழுங்காமல் குழுங்காமல் சைடில் எடுத்து வச்சுருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அழகாக ஒரு பீஸோடு எடுத்திங்கன்னா தொக்கோடு வரும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம், மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தொக்கு கிடைக்காது. ஃபிஷ் பொடி மாஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு மாதிரி கிரேவி மாதிரி ஆகிடும். இந்த மாசி சம்பல் செய்வாங்க, சம்பல் மாதிரி ஆகிடும். ஆமாம், ஃபிஷ் சம்பல் வேணால் வச்சுக்கலாம் நீங்கள் பேரை. இப்போ பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு சைடில் எடுத்து வைக்கிறோம். நெக்ஸ்ட்டு வாழைத்தண்டு ரசம், அதுவும் புளியே இல்லாமல் எப்படி வைக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ரசத்துக்கு நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ரச சட்டியை வச்சிடலாம். பூண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கோம், அது கூட நம்ம வாழைத்தண்டைக்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் சீரகம் மிளகு இது ரெண்டுத்தையும் போடுறோம். ஜஸ்ட்டு ஒன்று பாதியமாக தான் அடி பண்ணணும், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் நினைப்பீங்க இது அப்படியே எடுத்து போடுவோம் என்ன இதுன்னு, இதில் தான் நம்ம ரசத்தண்ணியை ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த ரசத்தண்ணிக்கு கொஞ்சமாக தக்காளியை போட்டுட்டு ஒரு ஓட்டிட்டு அது கூடயே நம்ம தண்ணியை ஊற்றி குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரச தண்ணிக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ரசப்பொடி. நம்ம இதில் லெமனும் சேர்க்க போகிறோம், ஆனால் லெமன் வந்து நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சேர்க்கணும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு பேஸ் ரெடி ஆகிடுச்சு. ரசம் செய்ய பார்த்து எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய தேவையில்லை. இதுக்கு கருவேப்பிலை, ஜஸ்ட்டு ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் தட்டி போட்ட இஞ்சி பூண்டு. இதில் சில பேர் வடகம் போடுவாங்க, சில பேர் வந்து கடுகு உளுத்தம்பருப்பு போடுவாங்க, இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ஆட் பண்ணிட்டு போகலாம். ஈவன் சில பேர் வந்து வெந்தயம் கூட போடுவாங்க. நம்ம இது வந்து ஒரு ஃப்ரெஷ் ரசம்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். நம்ம காஞ்ச மிளகா அதனால தான் போடலை, அதனால தான் நம்ம புளி போடலை. இது எல்லாமே ஃப்ரெஷ் டு ஃப்ரெஷ் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும், ஏன்னா வாழைத்தண்டை ஆட் பண்ணுறதுனால. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வாழைத்தண்டை ஆட் பண்ண போகிறோம். வாழைத்தண்டை ஆட் பண்ணோடனே கொஞ்சமாக மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. ஸோ இந்த ரசக்கலவையை நாம் இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய பேஸ் இது தான். ஸோ இதில் நல்லா கொதி வரணும். கொதி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ண போகிறோம், சால்ட் லெவல் செக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான்
நாம் அதில் மல்லி அதுக்கப்புறம் லெமன் ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்மளுக்கு நல்லா வந்து ரசம் கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான மல்லியை ஆட் பண்ண போகிறோம். மல்லி மட்டும் நிறைய ஆட் பண்ணிக்கோங்க, எஸ்பெஷலி ஸ்டெம்மாக ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியை இறக்க பார்த்து நம்ம இந்த தழையை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இந்த ரசத்துக்கு தேவையான பெருங்காயம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்னு வாங்கல்ல, அந்த மாதிரி கடைசியாக நம்ம சேர்க்க போகிறது லெமன். அதுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மல்லி தழை ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையும் சேர்த்துக்க போகிறோம். நம்மளுடைய வாழைத்தண்டு ரசம், அதுக்கப்புறம் ஆடி மாதம் மீன் தொக்கு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளுக்கு தேவைன்றதெல்லாம் ஒரு கரண்டி சாதம், இதுக்கு மேலே நம்ம இந்த வாழைத்தண்டு ரசத்தை போட்டு நல்லா பிசைஞ்சு அந்த தொக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. எடுக்க பார்த்து அந்த தொக்குக்கு மேலே அந்த மீனை வைக்கணும், இல்லைனா அந்த மீனுக்கு மேலே அந்த தொக்கு வைக்கணும். தொக்கு இல்லாமல் மீனை சாப்பிட்டாலோ இல்லைனா மீன் இல்லாமல் தொக்கை சாப்பிட்டாலோ அது தப்பு. அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கை நிறைய வச்சு அதுக்கு மேலே சாதத்தை வச்சு ஒரு உருண்டை பிடிச்சி சாப்பிட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த ஆடி மாதம் காற்றடிக்கணுவாங்களே, அதுக்கப்புறம் இந்த டிஷ்ஷு தான் டெய்லி உங்களை வந்து அடிக்கும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரான டிஷ். இதேமாதிரி சூப்பர் ரெசிபிஸோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஷெஃப் சரவணன். டாடா.